தாக்கூர் என்பவர், இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, அவர் பெரிய அறிவியலாளர், ஆகச்சிறந்த சிந்தனையாளர். அவர் தான் பள்ளிக்கூட குழந்தைகள்கிட்ட போய் சொன்னாரு, நிலாவுக்கு முதலில் போனது யாரு தெரியுமான்னு கேட்டாரு. குழந்தைங்கள்லாம் அழகா பதில் சொல்லுச்சு. இங்க இருக்க பிள்ளைங்க கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க, நிலாவில் முதலில் காலடி எடுத்து வைத்தது யார். நம்ம பிள்ளைங்கெல்லாம் படிச்சதை சொன்னாங்க. அவர் ஒரு சனாதனி, ஆர்எஸ்எஸ் காரர், பிஜேபி காரர். அவங்களுக்கு எவ்வளோ அறிவியல் தெரியும் நீங்களே புரிஞ்சுக்கணும். அந்த நபர் சொன்னார் அனுமன் தான் என்று சொன்னார். அந்த அறிவியலாளி, அந்த அறிவியலாளர் நாடாளுமன்றத்தில் சொல்லுகிறார், நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், இந்தியாவில் ஒரு மாநிலமே சனாதனத்திற்கு எதிரான அடையாளமாக இருக்கிறது என்று கண்ணீர் விடாத குறையாக அழுது தீர்த்தார். ஆம், நாங்கள் உறக்க சொல்லுகிறோம், பெருமையோடு சொல்லுகிறோம், துணிச்சலோடு சொல்லுகிறோம், கர்வத்தோடு சொல்லுகிறோம். பிஜேபி, ஆர்எஸ்எஸ், சங்க பரிவார், காவி பாசிச கூட்டம் கேரள எல்லை வரை வந்தாலும் தமிழ்நாட்டுக்குள் வர முடியாது. இது சனாதனத்திற்கு எதிரான மண், சனாதனத்திற்கு எதிரான அடையாளம். இது பெரியார் மண், பெரியார் நாடு. சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு நிறைவில் நின்று சொல்லுகிறோம், எல்லாவற்றிலும் வெற்றி பெற்று விட்டோம் என்று பிஜேபி மார்தட்டுகிறது, ஆர்எஸ்எஸ் மார்தட்டுகிறது. ஆம், அவர்கள் நிறைய விஷயத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. அவர்கள் வெற்றி பெற்றதில் உச்சபட்சம் எதை சொல்றாங்கன்னா, அயோத்தியில் கட்டப்பட்ட ராமர் கோவில். நாங்கள் சொல்லுகிறோம் அது ப்ராஜெக்ட். இந்த கட்டடத்தை எழுப்ப வேண்டும் என்பது ப்ராஜெக்ட். ஆனால் சுயமரியாதை இயக்கத்தினுடைய, திராவிடர் கழகத்தினுடைய கொள்கை என்பது ப்ராஜெக்ட் அல்ல, ப்ராசஸ். கட்டடத்தை கட்டி எழுப்புவதற்கு ஆட்சி கிடைத்தால் போதும். ஆனால் ஜாதி ஒழிப்புக்கு, மதவாத மறுப்புக்கு, மூட நம்பிக்கை ஒழிப்புக்கு, பெண்ணுரிமையை பேசுவதற்கு, சமூக நீதியை காப்பதற்கு எங்களுக்கு 100 ஆண்டுகள் தேவைப்பட்டது. பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ் கொள்கை நிறைவேற்றுவதற்கு 5 ஆண்டுகள் கிடைத்தால் போதும். எனவே அருமை பெருமக்களே, யார் நம்மை சூழ்ந்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.